பத்மபூஷன் விருதுகளுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமோ? இதுக்கும் திராவிட மாடல் கட்சிக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை சம்மந்தம் பற்றி பேசுகிற அளவுக்கு என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் எனக்கு தோணுது. பத்மபூஷன் விருதுகளுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? இந்த பத்ம விருதுகளை வந்து தேர்வு பண்ணுறது யார் யாரெல்லாம் இதை தேர்வு பண்ணுறதுக்கு இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கீர்த்தி கதை பேசிகிட்டு இருக்கேன். பிஃபோர் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி. குடியரசு தினம் ஜனவரி 26. ஒவ்வொரு ஜனவரி 26 அப்பவும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும். பத்ம விருதுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் விருதுகள், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த 3 விருதுகளும் தான் பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து பாரத ரத்னா விருதுகள், இந்த பாரத ரத்னா விருது இருந்ததுக்கு அப்புறம் தான் முக்கால்வாசி கொடுப்பாங்க. ஆனால் பத்ம விருதுகள் அப்படி இல்லை, மோஸ்டா உயிரோட இருக்கவங்களுக்கும் கொடுப்பாங்க, சில சமயம் இறந்தவங்களுக்கும் கொடுப்பது உண்டு. இதை வந்து 1954 தான் இந்த விருதுகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இதுக்கு வந்து வெவ்வேறு பெயர்கள் இருந்தாலுமே இப்போ பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்ற 3 விருதுகள் தான் பத்ம விருதுகளாக இருக்கு. இதை பற்றி நான் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருவர் தான் அஜித் குமாரும் கூட. இந்த விருதுகளை வந்து தமிழ்நாட்டில் 13 பேர் வாங்கியிருக்காங்க. நடிகை சோபனாவாக இருக்கட்டும், பறைய இப்போ வந்து நம்ம தலைமுறைக்கு எடுத்து செல்ற வேலு ஆசானா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அஜித் குமாரா இருக்கட்டும், இவர்களோட சேர்ந்து மொத்தம் 13 பேர் வாங்கியிருந்தாலும் அஜித் குமாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம், அஜித் குமாருக்கு கொடுக்கப்பட்ட பத்மபூஷன் விருதில் வந்து தமிழ்நாடு இருக்க திராவிட மாடல் ஆட்சியில இருக்க நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது கூடவும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயும் சம்மந்தப்படுத்தி பேசப்படுது. இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா இந்த பத்ம விருதுகளை வந்து யார் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த பத்ம விருதுகள் நம்மளோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்களால் கொடுக்கப்படும். அதாவது இந்த குடியரசு தினத்தில் யார் பிரதமராக இருக்காரோ அவர் தான் இந்த விருதை வந்து கொடுப்பாரு. இது வந்து யார் தேர்வு பண்ணுவாங்கன்னா, பிரதமரால் அமைக்கப்பட்ட ஒரு குழு இருக்கும். அந்த குழு இருக்கவங்க தான் இந்த விருது யாருக்கு போகணும் அப்படின்னு தேர்வு செய்வாங்க. இந்த விருது மோஸ்டா யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் துறையில வந்து நீங்க சாதனை பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த விருதுகளை வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் அஜித் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய வருடங்களா சினிமாவில் படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமா மட்டும் இல்லாமல் வந்து கார் ரேசிங்லையும் அவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் துபாயில் இப்போ நடந்த ஒரு கார் ரேஸில் வந்து அஜித் குமார் இந்தியாவை சார்ந்து 3வது பரிசு வாங்கியிருந்தாரு. இதுக்கு சினிமா பிரபலம் நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாலும் கூட இதையும் அரசியலையும் ரிலேட் பண்ணி தான் பேசுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ ஏன் அவருக்கு பத்ம விருதுகள் கொடுக்கணும்? இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ ஏன் அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுக்கணும்? ஏன்னா விஜய் வந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இவருக்காக நிறைய ஓட்டுகள் விடும். ஸோ அந்த ஓட்டுகளை வந்து திமுக எப்படி பெறுவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு இது வந்து அஜித் குமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கிரேட் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதலாவது விஷயம், இந்த விருதுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்க கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவு. ஸோ இதுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு தான். ஸோ இதை சூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட பிரதமர் தான் வந்து இந்த விருதுகளை கொடுக்குறாங்க. அவர் செட் பண்ண அந்த குழு தான் வந்து யார் வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சம்மந்தம் இருக்கும். ஸோ அதுக்கும் விஜயோட இந்த தமிழக வெற்றி கழகம் அவர் வந்து நிறுவி அவர் இப்போ வந்து 2026 நடக்க போகிற தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படின்னும் போது இப்போ இந்த விருது கொடுத்தது வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து திமுகவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய கருத்துக்களை நான் சோஷியல் மீடியாவில் பரவலாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு தெரிந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
தலை ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தலைக்கு கொடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் காரணம், நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் யாரும் சொல்ல போகிறது இல்லை. யார் அவங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. எனிவே அஜித்குமார் அவர்கள் வாங்கின பத்ம பூஷன் விருதுகளுக்கும் என்னோட மிகப்பெரிய பாராட்டு. அது மட்டும் இல்லாமல் 13 கலைஞர்கள் வாங்கியிருக்காங்க. அந்த 13 கலைஞர்களுக்குமே என்னோட மிகப்பெரிய பாராட்டுகள். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சார்ந்த துறையில் வந்து சாதிப்பாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்றத இனிமேல் வர வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And until then, this is Geetika signing off. Bye bye.